ஹலோ எவ்ரிவன், பிரைஸ் தி லார்ட். விசுவாசப்பயணம் அப்படின்ற இந்த சீரிஸ் மூலியமா சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. மை லைஃப் மை ரூல் அப்படின்ற இந்த விஷயத்த இந்த காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என் வாழ்க்கை என் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க மற்றவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ், மற்றவங்க சொல்லக்கூடிய காரியத்தை காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது இல்லை. இதே மாதிரி தான் நியாயாதிபதிகள் காலத்தில் ராஜாக்கள் இல்லாத அந்த நாட்களில் மனுஷன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் செய்து கொண்டிருந்த காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே தான் நீதிமொழிகளை வாசிக்கணும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரணம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் மாரல் வேல்யூஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நான் செய்வேன், யார் என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் மாரல் வேல்யூஸ் வச்சிருக்கோம். அப்போ நம்முடைய மாரல் வேல்யூஸ், நம்முடைய ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒழுங்குமுறைகள் வேதத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதா இருக்கும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்குகளை இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் வைங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மாரல் வேல்யூஸ் அமைச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.